morning student. Good morning ma'am. எல்லாரும் நல்ல உற்சாகமா இருக்கீங்களா? Yes ma'am. ஹாப்பியா இருக்கீங்களா? Yes ma'am. ஸ்கூல் ரொம்ப சந்தோஷமா வரீங்களா? Yes ma'am. சரி. இப்போ நம்ம ஸ்கூல்ல ஒரு ப்ரோகிராம் நடத்திட்டு இருக்கோம். அதுதானமா? Yes ma'am. என்ன ப்ரோகிராம்? யாருக்கு தெரியும்? லைஃப் ஸ்கில் ப்ரோகிராம். சரியா? இதுல வந்து 5th ஸ்டாண்டர்ட் அன்னைக்கு குக்கிங் வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ 4th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கான ஒரு வீடியோ நாங்கள் எடுக்க போகிறோம். சரியா? அப்போ நீங்கள் வந்து என்ன வேலை செஞ்சாலும் சரிதான், எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் சரிதான், ஃபர்ஸ்ட் நம்ம எதை ஆரம்பித்து நம்ம செய்வோம் நிகழ்ச்சிகளை? சாமி கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிப்போம். அப்படிதானமா? சாமி கும்பிட்றது வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியில் உள்ள ஒரு பெரிய விஷயம். அப்படிதானே? அதே மாதிரி தான் நம்ம ஸ்கூலில் எந்த ஒரு ப்ரோக்ராம் நடந்தாலும் நம்ம சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்போம். சரி, இப்போ நீங்கள் குக்கிங் வீடியோ ஒன்று பண்ண போறீங்க. அப்படிதானே? என்னெல்லாம் பண்ண போறீங்க இன்னைக்கு? தேங்காய் பர்ஃபி, கோகனட் மில்க். வெரி குட். 2 டிஷ் பண்ண போறீங்க. அப்படிதானே? இது நல்ல ஆரோக்கியமான டிஷ்ஷாகவும் இருக்கணும், அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சாமி கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். அதனால இப்போ எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இந்த டிஷ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை, என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் மிஸ்ஸு சொல்கிறதபடி நீங்கள் செஞ்சு எனக்கு காமிக்கணும். ஓகே தானம்மா? சரியா? சரி, இப்போ எல்லாரும் கொஞ்ச நேரம் சாமி கும்பிடலாமா? சரி. சொன்னேன் அப்படின்னா, நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? 100 வயசு, 115 வயசு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்க. அப்படிதானே? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதனால அப்படின்னா அவங்களுடைய இயற்கையான உணவுகள். சரியா? அவங்க இயற்கையா வீட்டிலேயே பயிர் செஞ்சு அந்த உணவுகள், அந்த காய்கறிகளை தான் உணவுக்கு சேர்த்து அதை தான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. விவசாயத்துக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்தாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை. அப்படித்தானே? நம்மளுடைய நாகரிக காலத்துல விவசாயத்துக்கெல்லாம் நம்ம ரொம்ப முன்னுரிமை கொடுக்கறது இல்லை. காய்கள்லாம் வந்து ரொம்ப மருந்தெல்லாம் சேர்த்த காய்கள் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே? வேற வழி இல்லை. ஆனா நம்ம இயற்கையை நாடி போயிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன செய்யலாம்? ஆரோக்கியமா இருக்கலாம். ஸோ அதனால நம்ம ஸ்கூல்ல வந்து இயற்கை உணவுகளை எப்படியெல்லாம் தயார் பண்ணுவோம், எப்படியெல்லாம் இயற்கை உணவுகளை சாப்பிட்டா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ லைஃப் ஸ்கில் ப்ரோக்ராம்னு ஒவ்வொன்றா தொடங்கிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்களே வீட்டில் இயற்கையான உணவு முறைகளை தயாரித்து நீங்களே சாப்பிடலாம். அதுக்கான முதல் படி தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டிஷ்ஷை நாங்கள் எடுத்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே தானா? இப்போ அந்த காலத்தில் தாத்தா பாட்டிகள்லாம் என்ன செய்வாங்க? சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டியெல்லாம் என்ன செய்வாங்க? அந்த காலத்தில் சாமி கும்பிட்டு ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க? அடுப்புகளை எல்லாம் நல்லா கழுவி கோலம் போட்டு சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோமா? இல்லை. ஆனால் நம்ம அப்படி ஒவ்வொன்றா நம்ம பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய ஆரோக்கியம் என்ன போயிட்டு இருக்கு? கீழ் நோக்கி போய்கிட்டே இருக்கு. சரியா? நம்ம ஆரோக்கியம் மீண்டும் நல்ல ஆரோக்கியமாக வரணும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் மாறிட்டாங்க இயற்கை உணவுக்கு. மண்பானையில் சமைக்கிறது, அப்படின்னா அடுப்பு இல்லாமல் சமைப்பது, அப்புறம் வரகு, குதிரைவாளி, அந்த மாதிரி அரிசிகள்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதானே? அதனால் நம்மளும் நிறைய அதே மாதிரி சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்வை வாழ்ந்துகிட்டு இருக்கணும். சரியா? சரி, அதனால இப்போ நீங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க. அப்படிதானே? உங்களுக்கு அடுப்புக்கிட்டேலாம் யாருமே விட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம்? இயற்கை உணவு வந்து அடுப்புக்கிட்ட தான் போய் செய்யணும்னா அப்படிலாம் கிடையாது. கிச்சனுக்கே நீங்கள் போகாமல் ஈஸியான முறையில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? இயற்கை உணவுல செஞ்சு சாப்பிடலாம். அதில் முதல்ல வந்து ரொம்ப நல்ல உணவு அப்படின்னு சொன்னால் நம்ம தேங்காய் பால். அதுக்கு ஈடு இணையே கிடையாது. சரியா? தேங்காய் பால் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்கு. இப்போ எல்லா டாக்டர்ஸும் ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னா பாலை நீங்கள் அவாய்ட், மில்க் நம்ம பாக்கெட் பாலெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தேங்காய் பால் மட்டும் ஒரு கிளாஸ் கொடுங்க. கொடுத்தாலே பிள்ளைங்களுக்கு என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. அப்படின்னா தேங்காயில எந்த மாற்றமும் பண்ண முடியாது. ஏன்னா தென்னமரத்துலேருந்து ஒரு தேங்காவை அப்படியே துருவி என்ன செய்யலாம்? மில்க் எடுத்து நம்ம சாப்பிடலாம். ஓகே தானே? அந்த ஒரு டிஷ்ஷை தான் உங்களுக்கு ஈஸியான முறையில் உங்கள் கிளாஸ் மேம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் அதை நீங்களே செஞ்சு சாப்பிடலாம். ஓகே தானம்மா? தேங்க்யூம்மா. தேங்க்யூ. மேம் சொன்ன மாரி நம்ம தேங்காய் பர்ஃபி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பொருள் செய்யணும் அப்படின்னாலே சுத்தமாக தானே செய்யணும். அதனால இப்போ எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறோம். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து அவங்கவுங்க கொண்டு வந்த திங்ஸை அவங்கவுங்க லைனாக கொண்டுட்டு வாங்க. அது
ஓகேவா? இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ்ஷில் வந்து தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதில் தேங்காயில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது, நாட்டு சர்க்கரையில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஒவ்வொருத்தரும் நான் நேம் கூப்பிடுறேன் சொல்லுங்கள், சரியா? மகாலட்சுமி. குட் மார்னிங். 4th ஸ்டாண்டர்ட் தேங்காய் பர்ஃபி வச்சு பார்க்க போகிறோம். அதில் தென்னை மரத்துலேருந்து இளநீர் காய்த்து அதில் இளநீரை குடிக்கிறவங்க உடம்பு சூட்டை தணிக்கும். ஓலை வீழும் கூடைகள் முழுவதும் பயன்படுகிறது. தேங்காய் எண்ணெய் குழந்தைகளுக்கு தேய்க்கிறது ரொம்ப நல்லது. தேங்காய் பச்சையை உணவோடு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி. நான் முத்துகிருஷ்ணன். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தேங்காய் பர்ஃபி செய்ய போகிறோம். அதோட பயன்னு சொல்ல போகிறோம். வாரத்துக்கு ஒரு முறை தேங்காய் பால் குடிங்க, ஹெல்த்துக்கு நல்லது. தேங்க்யூ. என் பேர் விஜயலட்சுமி. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் தேங்காய் பற்றி சொல்ல போகிறேன். தேங்காய் வந்து பச்சையை சாப்பிட்றது. என் பெயர் விஷ்ணுசுந்தரன். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இளநீர் பற்றி கூறப் போகிறேன். எண்ணெய் மரத்தில் கிடைக்கும் இளநீர் குடித்தால் உடல் சூட்டை தணிக்கும். தேங்க்யூ. என் பெயர் கிருத்திகா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாட்டு சர்க்கரை எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்றதை நான் கூற வந்துள்ளேன். பனைமர சிறப்பு. நாட்டு சர்க்கரை எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? பனைமரம் 12 உறுப்புகளை உடையது. பனைமர வேர், தூர்பகுதி, நடுமரம், பத்தை மட்டை, உச்சிப்பகுதி, ஓலை, சில்லாட்டை, பாலைப்பீலி, பனங்காய், பச்சை மட்டை, சாலை ஓலை, குருத்தோலை முதலிய 12 உறுப்புகளை உடையது. அதனால்தான் பனைக்கு கற்பகத்தரு என்ற வேறு பெயரும் உண்டு. நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன. பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டையாகவும் பயன்படுகிறது. நாட்டு சர்க்கரை பனைமரத்தில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. துருவிய தேங்காய் பூவையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நாம் ஒரு டிஷ் பண்ணியிருக்கோம். அதை நீங்களும் வீட்டில் செய்து பார்க்கலாம். நன்றி. தேங்காவை பச்சையை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அப்புறம் அதோட பால் எடுத்து சாப்பிட்டா வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆறிடும். உடற்புண்ணெல்லாம் சொல்லி நிறைய பேர் வயிறெல்லாம் வலிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு தடவை
தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்றது நல்லது. அப்புறம் மலச்சிக்கல், சிறுநீரில் உள்ள பிரச்சனை, குடற்புண், இந்த மாரி இதெல்லாம் என்ன ஆகும், தேங்காய் சாப்பிட்டு வர்றதுனால குணமடையும். அப்புறம் தேங்காய் சாதம் சாப்பிட்றது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. சீரண சக்தி கிடைக்கும். தேவையற்ற கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைக்கக்கூடிய தன்மை தேங்காய்க்கு உண்டு. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தா தேங்காய் பால் அதை எடுத்து கொஞ்சம் ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் மாரி வரும். அந்த எண்ணெயை எடுத்து தீ சுட்ட புண்களுக்கு போட்டால் மைவிறகு வச்சு அப்படின்னா போட்டு விடுவாங்க. அந்த மாரி அதை யூஸ் பண்ணால் தீ புண்ணெல்லாம் காயங்கள்லாம் ஆறிடும். சரியா? அதெல்லாம் அப்போல பெரியவங்கெல்லாம் பண்ணுவாங்க. நீங்களே என்ன செய்யணும், இந்த மாரி இதெல்லாம் அம்மாட்ட சொல்லணும். சரியா? அப்புறம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால இந்த உடம்புக்கு நல்ல பளபளப்பு தரும், முடியும் நல்லா வளரும். நாட்டு சர்க்கரை அது என்னன்னா எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்க்காம இயற்கையாக வரக்கூடியது. அதை இந்த தேங்காய் துருவலோட சேர்த்து சாப்பிட்றப்போ உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே, டிஷ் செய்யலாமா? இப்போ எல்லாரும் கொண்டு வந்திருக்க தேங்காய் துருவலை ஒன்றை ஒன்றா கொண்டுட்டு வாங்க. ஓகே, தேங்காய் துருவல் கொண்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நாட்டு சர்க்கரை கொண்டு வராங்க. ரெடி ஆயிட்டு, நாட்டு சர்க்கரையும் ரெடி ஆயிட்டு. இப்போ அதுலேருந்து ஒரு 5 கரண்டி எடுத்து தேங்காய் துருவலை இந்த பாத்திரத்துக்கு போட போகிறாங்க. சர்க்கரை ஒரு 3 கரண்டி இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டோம். இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இயற்கையா தேங்காய் பர்ஃபி செஞ்சுட்டோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம். மேமுக்கு நாங்களே வச்சு கொடுக்க போறோம். டேஸ்டியான தேங்காய் பர்ஃபி ரெடி. அது கூட 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ண போகிறோம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஏலக்காவை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி ஆயிட்டு, இதேமாரி வீக்லி 1 டைம் போட்டு எல்லாரும் குடிக்கணும். ஓகேவா? சுவையான தேங்காய் பால் ரெடி ஆயிட்டு. ஓகே, நம்ம தேங்காய் பர்ஃபியும்
கோகோனட் மில்க்கும் செஞ்சுட்டோம். என்ன செஞ்சாலும் ஃபஸ்ட்டு வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். அதனால நம்ம டேஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம செஞ்ச தேங்காய் பருப்பியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.